வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டக்காய் வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த சாம்பார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையான ரெசிபி. நார்மலாக சுண்டக்காய் வச்சு என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டில் புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சுண்டக்காய் வச்சு இந்த சாம்பார் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் ஆக்சுவலாக பர்டிகுலராக எங்கள் ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் எங்கள் பாட்டி செய்வாங்க. ஸோ எங்கள் பாட்டி செஞ்ச ரெசிபி வந்து எங்கள் அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கற்றுட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த சுண்டக்காவை லைட்டாக உடச்சிட்டு உள்ளே இருக்க விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணும்போது கசப்பு தன்மை இருக்காது. அதே டைமில் வந்து வயிறு வலி, சில பேருக்கு விதை அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலிக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஃபீவர் யாருக்கா வந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் சுண்டக்காய் சாப்பிட்டா உடம்பு சரியாகும் சொல்லுவாங்க பெரியவங்களாம். ஸோ இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள ஒரு காய் தான் இந்த சுண்டக்காய். இதை வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சுண்டக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 1/4 கிலோ, தோரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், சின்ன வெங்காயம் 30 35 நம்பர், தக்காளி 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த சுண்டக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த சுண்டக்காவை லைட்டாக உடச்சி முடிஞ்ச அளவுக்கு விதை எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி விதை எடுத்துருங்க. விதையை முழுசாக எடுக்கணும் அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. அதாவது ஒரு 80% அளவுக்கு விதை எடுத்தீங்கன்னா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் விதை அதிகமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு விதை எடுத்துகிறோம். அதே டைமில் கசப்பு தன்மை இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடித்து வச்சுருக்க இந்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த விதை தனியாக வரும். நீங்கள் தனித்தனியாக கையில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை, கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால தான் தண்ணியில் போட்டு 2-3 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்க போகிற பருப்போடு இதை போட்டு வேக வச்சிடணும். இப்போ ரெடியானதை இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊற வச்ச தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு. நீங்கள் எப்போவுமே வந்து பருப்பு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வேகணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். தோரம்பருப்பு 100 கிராம்னா 50 கிராம் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்கும், தோரம்பருப்பு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க அந்த பச்சை சுண்டக்காவை போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 3 தக்காளியில் 1 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதுக்கப்புறம் முழு பூண்டு 10 பல்லு போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விடலாம், தவறு எதுவுமே இல்லை. பருப்பு நல்லா வெந்துடணும், அப்போ தான் வந்து கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த சுண்டக்காவும் நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மண்சட்டியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சணும்.
கடையாமல் அப்படியே இந்த சுண்டக்காய் முழுசாக நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிடணும்னு சொல்ல வரேன். இப்போது மண்சட்டியில் அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மத்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா கடைஞ்சிருங்க. நீங்கள் வீட்டில் கீரை எப்படி கடைவீங்களோ அதே மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. 1-2 சுண்டக்காய் முழுசாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். நல்ல கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஒரு சாம்பார் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பும் சுண்டக்காவும் இதில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரு டைமில் சீரகம், இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர பார்த்தீங்களா, அந்த டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு, தோலோடு இடித்து வச்சுருக்க பூண்டு தான் போட்டிருக்கேன். தோல் எடுத்த பூண்டும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இடித்து நீங்கள் இந்த மாதிரி தாளிப்போட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுக்கு பிறகு மீதி உள்ள சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். இந்த மாதிரி ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா முழுசாக தெரியணும், சரிங்களா? இதுக்கப்புறம் தக்காளி, 3 தக்காளியில் 1 தக்காளி ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியாச்சு. மீதி 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயம் தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி போட தனியாத்தூள், அதிகமான சில்லி போடணும் வேண்டாம், தனியாத்தூளும் அதிகமாக வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த தாளிப்போட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா, அந்த மசாலாவை சீக்கிரம் வந்துடும். அதே டைமில் அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வேணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்க, அதாவது நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பும் சுண்டக்காவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் சாப்பிடலாம். என்ன கேட்டிங்கன்னா செமி கிரேவியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, நெய் வாசனைக்காக. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக, சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டக்காய் சாம்பார் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாமே எப்போவுமே 3 இட்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சாம்பார் வச்சுன்னா கண்டிப்பாக 3 இல்லை 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா சுண்டக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டக்காய் புளி குழம்போ, சுண்டக்காய் வத்த குழம்போ, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் ரைஸோடு சாப்பிடும்போது கொஞ்சம் காரத்தோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.